இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல ChatGPT-யையும் Canva-வையும் எப்படி நம்ம லிங்க் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ChatGPT-ல இருந்தே வந்து பாருங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜுக்கான லிங்கை வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து டைரக்டா Canva-ல போயிட்டு எடிட் பண்ணிக்கிற மாதிரி உருவாக்கி நம்ம வந்து ChatGPT-ல இருந்து நம்ம வந்து Canva-க்கு போயிட்டு நம்ம வந்து பாருங்க அந்த இமேஜை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ அது எப்படி செட்டப் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் Canva ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Canva ஆப் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம Canva-வை தான் செட்டப் பண்ணணும். இப்போ நீங்க Canva ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து Canva அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து Google அக்கௌண்ட் வழியாக கூட நீங்க வந்து பாருங்க Canva அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எந்த Google அக்கௌண்ட் நீங்க வந்து செலக்ட் பண்றீங்களோ அந்த Google அக்கௌண்ட் தான் நீங்க வந்து ChatGPT-ல வந்து லிங்க் பண்ணணும். அப்பதான் ஒர்க் ஆகும். இப்போ இதுல ஒரு Google அக்கௌண்ட், நீங்க ChatGPT-ல ஒரு Google அக்கௌண்ட்டை கொடுத்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாம போயிடும். அதனால ரெண்டுத்துலயும் ஒரே Google அக்கௌண்ட், எந்த Google அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ, அதாவது Gmail அட்ரஸ் பயன்படுத்துறீங்களோ அதை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது போல கேட்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எல்லாமே கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கிறேன். Canva செட்டப் பண்ணி நீங்க உள்ள வந்துருங்க ஃபுல்லா டோட்டலா. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஃபுல்லா இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்து Canva வந்து நான் ஃபுல்லா செட்டப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல ஸ்கிப் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலா வந்து பாருங்க Canva-குள்ள வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ்குள்ள வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க ஒரு தடவை நீங்க ஆல்ரெடி Canva யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு கீழே பாட்டம்ல 3 டாட் இருக்கும், மோர் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐகான் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி எந்த Google அக்கௌண்ட் வந்து அதுல சைன் இன்ல இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எந்த Gmail அட்ரஸ் வந்து அதுல இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த Google அக்கௌண்ட் தான் நீங்க வந்து ChatGPT-ல வந்து கனெக்ட் பண்ணணும் பிளகின்ல. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து நோட் பண்ணிட்டேன். இது போல நோட் பண்ணிக்கோங்க இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து ChatGPT ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ChatGPT ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைட்ல 2 பார் லைன் மெனு இருக்கு பாருங்க, 2 கோடு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க பிளகின்ஸ் சொல்லிட்டு இருக்கு, பிளகின்ஸை கிளிக் பண்ணுங்க. பிளகின்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க சர்ச் பிளகின்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து Canva-ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து Canva-ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். Canva-ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க பப்ளிக்ல Canva-ன்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. பிளஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும், கனெக்ட் Canva-ன்னு சொல்லிட்டு. கீழே பாட்டம்ல கண்டினியூ டு Canva-ன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ கண்டினியூ வித் இமெயில் கண்டினியூ அனதர் வே சொல்லிட்டு இருக்கு. கண்டினியூ அனதர் வே அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க வந்து கண்டினியூ வித் கூகுள் சொல்லிட்டு இருக்கும். கூகுள் வழியாக நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியா இருக்குமோ அதை வந்து நீங்க கொடுத்து சைன் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித் கூகுளை கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ கூகுள் அக்கௌண்ட் அந்த Gmail அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்க வந்து Canva-ல எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க அலோ இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி எல்லாமே படிச்சு பார்த்துட்டு அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபியூ செகண்ட்லயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கனெக்ட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இப்போ இது போல லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆகிட்ட பிறகு இப்படி வந்து வந்துடும் Canva-ல 3 டாட் காமிக்கும். இப்போ நீங்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க அன்இன்ஸ்டால் சொல்லிட்டு வரும், அதுக்கப்புறம் சாட் சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்க சாட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க Canva-ன்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க ஆட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராம்ப்டை கொடுத்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து பேக் வந்துட்டு நீங்க ChatGPT ஓபன் பண்ணிட்டு அட்டை போட்டு Canva-ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா Canva வந்து மேல வரும், Canva பிளகின், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல ஆட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து ப்ராம்ப்டை கொடுத்து நீங்க வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க சென்ட் கொடுத்துக்கிறேன். இது போல நீங்க வந்து சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபியூ செகண்ட்லயே வந்து பாருங்க ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இங்க வந்து Canva-ல வந்து பாருங்க ஒரு சில டிசைன் வந்து பாருங்க அது வந்து ஜென்ரேட் பண்ணும். இங்க வந்து பாருங்க 4 டிசைன் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ இது போல வந்து பாருங்க ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிடும். இப்போ வந்து இந்த இமேஜை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் இன் Canva-ன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அந்த Canva ஆப்குள்ளேயே போயிட்டு நீங்க வந்து பாருங்க அந்த இமேஜை எடிட் பண்ணிக்க முடியும். இங்க வந்து பாருங்க Canva-குள்ள வந்துருச்சு டைரக்டா. இப்போ வந்து நீங்க அந்த லோகோவா இருக்கட்டும், அந்த ஐகான்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அலைன் பண்ணிக்கலாம். நார்மலா Canva யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து இது போல Canva-வை மென்ஷன் பண்ணாம ப்ராம்ப்ட் கொடுத்து கூட வந்து பாருங்க டைரக்டா நம்ம Canva-குள்ள போயிட்டு எடிட் பண்ற மாதிரி நம்ம உருவாக்கிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான ப்ராம்ப்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். Canva-ல போயிட்டு நீங்க வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல வந்து நீங்க கடைசியா கூட நீங்க சொன்னா கூட ஓகே தான். இப்போ தமிழ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த இமேஜை Canva-ல எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ நீங்க ChatGPT-ல இருந்து அந்த Canva ப்ராம்ப்டை உருவாக்கிக்கலாம் உங்களுடைய இமேஜுக்கானது. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு, இமேஜ் உருவாக்கி கொடுக்கும், அது போல லிங்க் கூட உருவாக்கி கொடுக்கும். இது போல வேற வேற டிசைன்ல இருக்கும் அந்த ஒவ்வொரு லிங்க்கும். இப்போ எனக்கு வந்து பாருங்க அந்த ப்ராம்ப்டுக்கான இமேஜ் உருவாக்கி கொடுத்துருக்கு, அதுக்கு கீழே வந்து பாருங்க ஒரு சில டிசைனுக்கான லிங்க்கும் உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்றேன். ஓகே,
இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ் குடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி குடுத்தது வேற ஒரு ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ். இது வேற ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ். ஓகே. இங்க வந்து பாருங்க, கிளிக் பண்ண உடனே ஓப்பன் இன் கேன்வான்னு சொல்லிட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணும்போது, இப்போ கேன்வாக்குள்ள போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்க டெக்ஸ்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து நகர்த்தி அலைன் பண்ணி நீங்க சரியா செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, சரியா செட் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணி உங்களுக்கு எங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து பாருங்க, அந்த இமேஜ நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். தம்ப்நெயிலுக்கா இருக்கட்டும், எந்த டிசைனா வேணா இருக்கட்டும், அத வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் லிங்க் வந்து ஓப்பன் பண்றேன். லிங்க் ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லிங்க்கானது இமேஜ். இப்போ நீங்க இந்த இமேஜ் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் அடுத்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்றேன் பாருங்க. இப்போ அடுத்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். ஓப்பன் லிங்க் கொடுக்கும்போது டைரக்டா கேன்வாக்குள்ள போகுது. இப்போ வந்து பாருங்க வேற மாதிரி இருக்கு பாருங்க இந்த டிசைன். இப்போ இந்த டிசைனை நம்ம நகர்த்தி கூட வேற மாதிரி வச்சு அலைன் பண்ணிக்கலாம். தேவையான மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் கம்மி பண்ணிக்கலாம், ஜூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது லிங்க் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து பாருங்க 3வது லிங்க்குக்கான டிசைன் வேற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாருங்க இதுதான் 3வது லிங்க்குக்கான டிசைனு. இப்போ ஒவ்வொரு லிங்க்குக்கான டிசைன் வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் உள்ள வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அலைன் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இது போல ChatGPT வழியாக இமேஜை உருவாக்கி அந்த இமேஜ்ல ஏதாவது நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்டா கேன்வால போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம், எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.